லவ்வுக்காக நான் உடம்ப குறைச்சேன். சரி ஃபிட்டா போணும்னு. அதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. ஆனா அது தப்பு. நமக்காக நம்போ ஃபிட்டா இருக்கணும். நமக்காக நம்போ வாழணும். நமக்காக நம்ப ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக பண்ணணும். ஸோ ஆக்டர்ன்றது இப்போ என்ன எல்லாரும் சிக்ஸ் பேக் வச்சிருந்த ஆக்ட்ரஸா வராங்க. இல்லையே! நான் சொல்றது எல்லாருமே இருக்காங்கல்ல. ஸோ அது கிடையாது. பட் டெஃபினெட்லி சும்மா இந்த கேமியோஸு அந்த மாரி ஏதாவது பண்றோம் அப்டின்னா, பார்க்க நல்லா இருந்தா பெட்டர் தானே. ஸோ அதான். ஸோ நீங்க இன்னொன்னு லவ்வுன்னு சொல்லிட்டீங்க. கடைக்கு போனா ஆ. இந்த இதெல்லாம் இருக்குல்ல. நம்ம சைஸ்க்கு ட்ரெஸ் கரெக்ட்டா எடுத்து போடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. இது பத்தலையே அப்படின்னு அந்த 40லேருந்து 42 போம்போது சைஸ் நான் ஷர்ட் சைஸ் சொல்றேன். 42, 44 ஆகும்போதெல்லாம் வலிக்கும். ஸோ இப்போ வந்து அது கொஞ்சம் இதுவா இருக்கு நெறைய இல்லையா? பேரோட மனசு அத சொல்லிட்டீங்க. ஆமா, அண்ட் பேசும்போது லவ்வ பத்தியும் சொல்லிட்டீங்க. ஆமா. ஸோ சொல்லுங்களேன் ஒரு லவ் டிப்ஸ். டிப்ஸா? ஆ. டிப்ஸா இருந்தா நான் ஏங்க சிங்கிளா இருக்க போறேன்? நெறைய ட்ரை பண்ணியிருப்பீங்களா? மேபி உங்களுக்கு ஒர்க் ட்ரை அவுட் ஆகல. வெளியில இல்ல, ஒர்க் இல்ல. அவுட் ட்ரை ஆச்சுன்னா பண்ணி ஒர்க் ஆகாமலாம் பசங்களுக்கு இல்ல. ஆ. சி எதுவா இருந்தாலும் அ ம். லவ் பண்றதுன்னா லவ் பண்றதுன்னா உண்மையா பண்ணுங்க. இல்லாட்டி லவ் பண்ணாதீங்க. ஜாலியா இருங்க. அவ்வளோதான். லவ் இன்னும் பண்றதுன்னா உண்மையா லவ் பண்ணுங்க. இல்லாட்டி பண்ணாதீங்க. ஓகே ஜாலியா சரி இருங்க. லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்டின்னா, ம். அவங்களுக்கு என்ன டிப்ஸ் குடுப்பீங்க? பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா, ம். இந்த சோகமா தாடி வளர்க்கறது, இல்ல படத்திலேயே அத வச்சுட்டேன். எனக்கு ஒரு வச்சம்மா. ஒரு ஒரு 83 வயசு தாத்தா என்ன பார்த்துட்டு நான் ஒரு மாரி அதான் அதே நீங்க சொல்ற தாடி ம். வச்சுட்டு அப்படிலாம் இருந்திருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு. ம். "தம்பி நீ இப்படி இருந்தீன்னா நல்ல வேளை விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா ம். இருப்பாம்மா. ம். நீ லைஃப்ல கொஞ்சம் முன்னுக்கு வந்து ஜெயிச்சா தான், ஐயோ! இவன மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணும். ம். அப்படி ஆகு" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் ஓ மை கடவுளே! ஓ! அதெல்லாம். அத நீங்க எடுத்துக்கிட்டீங்க ஆஃப் சீரியஸா. கோர்ஸ் தட் இஸ் வெரி யாஹ்! இம்பார்ட்டன்ட். நம்மள ஹர்ட் பண்ணிக்க கூடாது. சம்டைம்ஸ் இந்த ம். மாரி தாடி வச்சுட்டு ம். அப்படியே வேகமா பைக்ல போயிட்டு, ம். என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நெனைக்கிறதெல்லாம் வந்துட்டு லைட்டா அவங்க அப்பா, அம்மா அப்படி யாராவது யோசிச்சாங்கன்னா சரியாயிடும். சரியாயிடும். யாஹ்! ஓகே. நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த ம். ஃபீல்டு வந்தீங்க ம். இல்லையா? பட் எப்போ உங்களுக்கு சின்ன வயசுலயே தெரியுமா? சைல்ட்ஹுட்லயே ஸ்டோரி டெல்லிங்லாம் பண்ணியிருக்கீங்க. இல்ல அப்படி இல்ல. சின்ன வயசுல வந்து பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். எது சொன்னா பயங்கரமா அன்னைக்கு நல்ல கிளாஸ்ல கவனிப்பாங்களோ நம்மள, அட்டென்ஷன் நம்ம மேல திரும்புமோ, அத சொல்லுவேன். இப்ப யாராவது பைலட்ன்னு சொல்ட்டாங்கன்னா, அப்ப நான் வித்தியாசமா அன்னைக்கு யோசிச்சுட்டு இருப்பேன். என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டைம்ல ஒரு ட்ரீம் இருந்துச்சு. அது சும்மா கிளாஸ்ல சொல்றது. ஆனா ஆக்சுவலா வந்துட்டு ட்ரீம்ன்றது அ காலேஜ்ல இந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த இந்த கல்ச்சுரல்ஸ்க்கு பண்ணுவோம் இல்லையா? அத பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு கோடிங் வரல. பட் மெடிசின் ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் வேணான்னு சொல்லிட்டேன். மெடிக்கல் சீட் கிடச்சு. ஸோ காலேஜ் இப்ப அதுவும் முடியாது. இப்ப காலேஜ்ல சுத்தமா கோடிங் வரல. ஏன் எடுத்தேன்னே எனக்கு தெரியல. அப்போ வந்துட்டு இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு வீடியோஸ் பண்ணும்போது, எல்லாரும் கிளாப் பண்ணும்போது, அந்த வீடியோஸ் பார்த்து ஒரு இது வந்துச்சு. மேபி நம்மளுக்கு இது வருதோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் அந்த அந்த ஃபேசினேஷன் வந்தது. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் 4 இயக்குனர் ஒண்ணு பண்ணேன். அதில ஒரு 8 ரவுண்டு தாண்டி ஃபைனல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான், சரி நமக்கு இது இந்த வேலையாவே பண்ணலாம் அப்படின்ற தாட் வந்துச்சு. பட் அப்ப நீங்க டாப் மோஸ்ட் ஸ்டூடண்ட் இல்ல ஸ்கூல்ல? ஆ ஒன் ஆஃப் த